திருவண்ணாமலை போகணுன்னா திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் போயிட்டு வராங்க. ஆனால் திருவண்ணாமலையை சுற்றியே போகிற வழியிலேயே ஒரு 2 நாள் தங்கி பார்க்குற அளவுக்கு எக்கச்சக்கமான கோயில்கள்லாம் இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுவேன், ஒரு திருவண்ணாமலை போகிறதா இருந்தால் அது ஒரு 2 நாள் டூராக போட்டுட்டு போகும்போது ஒரு 2 3 கோயில்கள் காமிச்சிட்டு திருவண்ணாமலையில் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி கிரிவலம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு வரும்போது அங்கேருந்து அப்படியே செய்யாறு சைடில் வந்து முருகன் வந்து இது இப்போ பார்வதி அம்மாவுக்கு வந்து வேலை இது பண்ணுறதுக்காக இருந்த செய்யார் கோயில்கள்லாம் அந்த சைடு இருக்குது. அந்த கோயில்களெல்லாம் காமிச்சிட்டு வருவேன். அதெல்லாம் இத்தனை நாளாக எனக்கு தெரியவே தெரியல, இந்த ரோட்டில் தான் வந்திருக்கேன்னேம்பாங்க எல்லாரும். அதனால் புது புது கோயில்களை அப்பப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி அழைச்சின்னு போகிறோம். அது மாதிரி ஒரு சிவராத்திரின்னா ஷடாரண்ய சேத்திரங்கள்னு வேலூர் கிட்டக்க இருக்கிற ஆற்காடு கிட்டக்க இருக்கிற கோயில்கள்லாம் ஒரு காமிப்போம். அது கோயிலெலாம் எல்லாருக்கும் அந்த சைடே எல்லாரும் வேலூருக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆற்காடு தாண்டி போகும்போது அந்த கோயிலெலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி பார்க்காத கோயில்கள், ரொம்ப பாழடைஞ்ச கோயில்கள், ரொம்ப புராதன கோயில்கள்லாம் ஆச்சு போகும்போது அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எப்படி நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்லாம் கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க.